வணக்கம் டிபிகே டாக்ஸ். பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவாக நடிக்கிற சுசித்ரா அவங்கள பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 12, 1984 கர்நாடகா மாநிலத்தில் பிறந்த இவங்களுக்கு இப்போது 41 வயது ஆகுது. கர்நாடகா மாநிலத்தில் தான் பள்ளி கல்லூரி படிப்புலாம் படிச்சிருக்காங்க பாக்கியா அவங்க. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இவங்களுக்கு நடிப்பு மேலே அதிகம் ஆர்வம். இதை புரிஞ்சுக்கிட்ட இவங்களோட பெற்றோர்கள் இவங்களை தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக கூத்துப்பட்றையில் சேர்த்துருந்தாங்க. கூத்துப்பட்றையில் ரொம்பவும் சிறப்பாக நடித்து இவங்க பல நாடக மேடைகள்லையுமே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, பெங்கால், கன்னடம், மலையாளம்னு இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகள்லேயும் நாடகங்களில் நடிச்சிருக்காங்க பாக்கியா அவங்க. நாடக மேடையில் கிடைச்ச மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட இவங்க தன்னோட 13வது வயதிலேயே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சீரியல் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக சினிமாவில், அதுவும் கன்னட சூப்பர் ஸ்டாரான உபேந்திரா அவங்களோட திரைப்படத்தில் இவங்க உபேந்திரா அவங்களோட தங்கையா ஏன்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எலெக்ஷன், தீனா, எஜமான், பீமா, கிரேசி ஸ்டார், சிவா, ஒன் மேன் ஆர்மி, காட்ஃபாதர்னு 30க்கும் மேற்பட்ட கன்னட திரைப்படங்களில் இவங்க நடித்து ரொம்பவும் பிரபலமாயிருக்காங்க கன்னட சினிமாவில். இதுக்கப்புறம் 2008 மனே தன அப்படின்ற கன்னட சீரியலில் இவங்க முதல் முறையாக அறிமுகமாகறாங்க. இந்த சீரியலை தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட கன்னட சீரியல்களையுமே நடித்து ஒரு அறியப்பட்ட கன்னட சீரியல் ஆர்டிஸ்டாகவே இவங்க இருந்திருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏஎல் விஜய் டைரக்ஷனில் வெளியான சைவம் படம் மூலமாக தான் வாய்ப்பு கிடைச்சிது. சைவம் திரைப்படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் முதல் முறையாக தமிழில் இவங்க அறிமுகமாகறாங்க. இதே போல் இவங்களோட பொறுத்த வரைக்கும் 2008 கலைஞர் டிவியில் முதல் முறையாக நாணல்ற சீரியல் மூலயமா அறிமுகமாகறாங்க. சுசித்ரா அவங்களோட மகளும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். சுசித்ரா அவங்களோட மகள் இவங்க தான். சுசித்ரா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்பவும் ஆசை. அவங்களுக்கு அம்மாவாக நடிக்கிறது கூட நான் தயார், எப்பயோ ஒரு சின்ன சான்ஸ் எனக்கு கிடைச்சா கூட போதும்னு பல மேடைகள்லையுமே சொல்லியிருக்காங்க. இதே போல் இவங்க சின்ன வயசுலேருந்தே யோகா, மெடிடேஷன் அதுலேயுமே அதிகம் கவனம் செலுத்திட்டு வர ஒரு ஆர்டிஸ்ட் கூட. பாக்கியலட்சுமி சீரியலில் ஆரம்பத்தில் இவங்க நடிக்க வந்தப்போ தமிழ் சரியாக தெரியாதனால கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்காங்க. ஆனால் இப்போ போக போக தமிழில் ரொம்பவும் பக்காவாக கற்றுக்கிட்டு ஒரு தமிழ் ஆர்டிஸ்டாகவே மாறியிருக்காங்க சுசித்ரா அவங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.